அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் ரிங் தேரியிலிருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஆப்ஷன் ஏ இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 3 இஸ் யூஎஃப்டி. ஆப்ஷன் பி இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 5 இஸ் யூஎஃப்டி. ஆப்ஷன் சி இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 6 இஸ் யூஎஃப்டி. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் இஸ் ட்ரூ. ஸோ இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை கண்டுபிடிக்கணும். யூஎஃப்டின்றது யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனு. யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன்றது ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும், அது ரிங்காக இருக்கும். ஓகே, அதே போல் எந்த ஒரு எலமெண்ட்டு அந்த செட்டுக்குள்ளேருந்து எடுத்துக்கிட்டாலும் அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக யூனிக் வேயில் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய டெஃபினேஷன். ரிங்காக இருக்கும், இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். எனி எலமெண்ட் இன் தட் டொமைன் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் இன் சேம் டொமைன் இன் விச் யூனிக் வே. ஸோ அதுதான் வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனுடைய டெஃபினேஷன், சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போது ஒரு எலமெண்ட்டை 2 டிஃப்ரெண்ட் வேயில் வந்து ப்ராடக்டாக எழுத முடியுது அப்படின்னா அந்த டொமைன் வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஐடியா. இது எப்படி பார்க்கலாம், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஜென்ரலாக இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 3 அப்படின்றது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் m ப்ளஸ் n இன்ட்டு ரூட் மைனஸ் 3 வேர் m, n பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஸோ இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஆல் m ப்ளஸ் n இன்ட்டு ரூட் மைனஸ் 3 வேர் m, n பிலாங்ஸ் டு இன்டிஜர். சப்போஸ் இஃப் n 0 ஆச்சுன்னா இந்த கலெக்ஷன் கோஸ் டு இன்டிஜர். அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா பாருங்கள். n 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் m such that m belongs to இன்டிஜராக வரும். ஸோ எல்லா இன்டிஜர் வேல்யூ இந்த டொமைனுக்குள்ளே வரும். ஸோ கிளியர்லி z இஸ் அ சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் z ஆஃப் ரூட் மைனஸ் 3. கரெக்டுங்களா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது இது வந்து ரிங்கு எனக்கு தெரியும். இது ரிங்கு செக் பண்ணிக்கிங்க. அண்ட் அடிட்டிவ் அப்படின்னு குரூப்பாகும், டாட்டில் செமி குரூப்பாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வந்து இதில் ட்ரூ ஆகிடும். ஸோ இது ரிங்கு ஆஸ் வெல் அஸ் இன்டெக்ரல் டொமைன். இப்போது யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ண முடியும், எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து யூனிக் வேயில் தான் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக எழுத முடியும், மோர் தென் ஒன் வேயில் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோன்னா போதுமானது. பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது இந்த செட்டுக்குள்ளே 4 எலமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. கரெக்டு தானே? ஏன், இந்த செட்டு கண்டைன்ஸ் இன்டிஜர்ன்றதால இதுக்குள்ளே 4 இருக்குது. அப்போ 4 வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எழுத போகிறேன். என்னென்னா 2 × 2. அதே போல் இந்த 4 எப்படி எழுதலாங்கன்னா 1 + ரூட் மைனஸ் 3 × 1 - ரூட் மைனஸ் 3. கரெக்டு தானே? ஸோ அப்போது இந்த டொமைனுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து 2 வேலும் நான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ அப்போது இது யூஎஃப்டி கிடையாது. புரியுதுங்களா? இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். a + b × a - b போட்டிங்கன்னா ஸோ 1² - ரூட் 3 - 3 அந்த ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 1 + 3 வரும், 4 வந்துடும். ஸோ 4 வந்து 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். கரெக்டாக? அப்போது இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 3 வந்து யூஎஃப்டி வராது. கரெக்டு தானே? சரி, அடுத்து பார்ப்போம். இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 5 எடுத்துக்கோங்க. ரூட் மைனஸ் 5. ஓகே, இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 5. இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதில் 9 என்ற எலமெண்ட் கண்டிப்பாக இருக்குது தானே? ஏன்னா இன்டிஜர் இதுக்குள்ளே கண்டெயின் ஆகிருக்கும். ஸோ 9 என்ற எலமெண்ட் இருக்குது. ஸோ 9 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? உங்களுக்கு 3 × 3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதர்வைஸ் 9 எப்படி எழுதிக்கலாம்? 2 + ரூட் மைனஸ் 5 × 2 - ரூட் 5ன்னு எழுதிக்கலாம். ரூட் மைனஸ் 5ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது a + b × a - b ஃபார்முலா. a² - b² போட்டால் 9 வந்துடும். ஸோ அப்போது 9 என்ற எலமெண்ட்டை 2 வேயில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக எழுதியிருக்கேன். கரெக்டாக? அப்போது இதுவும் உங்களுக்கு யூஎஃப்டி கிடையாது. ஓகே, யூஎஃப்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதில்ல? ஃபைன். அடுத்து இசட் ஆஃப் ரூட் மைனஸ் 6 எடுத்துக்கங்க. இதில் 10 என்ற எலமெண்ட்டு உள்ளே இருக்குது. எல்லாமே கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு தான் முடிக்கிறோம். ஏன்னா இன்டிஜரு, ஸோ இன்டிஜர் வந்து கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ 10 என்ற எலமெண்ட் உள்ளே இருக்குது. 10 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 5 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதே 10 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட் மைனஸ் 6ல் காட்ட முடியுமா பாருங்கள். எப்படி எழுதலாம்? 2 + ரூட் மைனஸ் 6 × 2 - ரூட் மைனஸ் 6. ஸோ இது a + b × a - b போட்டிங்கன்னா 10 கிடச்சிரும். ஸோ ஒரு எலமெண்ட் எடுத்தால் அது யூனிக் வேயில் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன கிடையாது, யூஎஃப்டி கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 4மே உங்களுக்கு யூஎஃப்டி கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபால்ஸு, ஆப்ஷன் பியும் ஃபால்ஸு, ஆப்ஷன் சியும் ஃபால்ஸு. அப்போ இதுதான் ட்ரூ, நன் ஆஃப் தி அபோவ் இஸ்ன்றது ட்ரூ. ஓகே, ஸோ இதுதாங்க இதுக்கான ஆன்சரு. ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 3 யூனிட்டாக பிரிச்சிட்டோம். குரூப் தியரி தனியாக, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி தனியாக, லீனியர் அல்ஜிப்ரா தனியாக. உங்களுக்கு இதுக்கே வந்து பிஜிடிஆர் படிக்கிறதுக்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். நீங்கள் டிஎன் செட்டும் படிச்சுக்கலாம், காலேஜ் டிஏபியும் படிச்சுக்கலாம். ஸோ இது போல் என்டையர் சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணி நீட்டாக மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.